காலை ஆராதனை வேளையிலும் கூடி வந்திருக்க யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவரை தேடி வந்த யாவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை. ஆமேன், அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு நல்ல எபினேசராய் அநேக சூழ்நிலையில் இருந்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அந்த பெரிய ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு எவ்வளோ பேர் உங்களுடைய சொந்த டைரி, சொந்த பென், சொந்த பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். எடுத்துகிட்டு வராதவங்க அடுத்த வாரத்துலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாராக. இன்னொரு கேள்வி, எவ்வளோ பேர் வரும்பொழுது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க, ஆண்டவரே இன்றைக்கி என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு? அல்லேலூயா. நீங்கள் கேட்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவார். அது அவருடைய பாலிசி. ஆண்டவராக பேசுகிறது சில நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலைன்னா ஆண்டவரும் என்ன பண்ண மாட்டார்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள். நம்ம போய் நம்ம முயற்சி ஆண்டவர் என்ன பண்ணுறார்? எதிர்பார்க்குறாரு அந்த இடத்துல ஒவ்வொரு சூழ்நிலையிலும். எனவே வருகிற வாரத்தில் இருந்து தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ காலம் வச்சுருக்கிறாரோ அவ்வளோ காலம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுதும் பார்க் பீச் போய் அப்படி ஜாலியாக போகிற மாதிரி வராமல் அங்கே போய் கேளுங்க ஆண்டவரை. வரும்போதே காலையில், ஆண்டவரை இன்றைக்கி என்னோட கூட பேசணும், நீங்கள் என்னுடைய குடும்பத்தோடு கூட நீங்கள் பேசணும், அதுவும் தெளிவாக நீங்கள் பேசணுன்ட்டு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டு வரணும். நம்ம ஆண்டவர் பேசுவார். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே இந்த விடுகதையாக பேச மாட்டார். புரிஞ்சு புரியாமல் இன்றைக்கி எனக்கு பேசின மாதிரி தான் இருந்தது, ஆனால் சரியாக தெரியல, அப்படிலாம் பேச மாட்டேன். பேசினா அக்யூரேட்டாக தெளிவாக இருக்கும், கிளியராக இருக்கும் ஆண்டவருடைய சத்தம். வருகிற வாரத்திலிருந்து நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தை பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலை ஆராதனை வேலையிலும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இதற்கேற்ற பலனை நீர் இம்மையிலும் மறுமையிலும் தரப்போகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை ஆண்டவரே எங்கள் ஆவியாத்மா சரீரத்துக்கு நீர் பேசுவீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பாதபடி எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் தியானிக்க போகிற ஒவ்வொரு ஆண்டவரே வசனங்களையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பார்த்திங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கணும் அப்படின்னா நம்ம சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்தாக வேண்டும். எவ்வளோ பேர் நம்புறீங்க கரெக்டு தான் அப்படின்னு? நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பார்ட்டில் சில காரியங்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இப்போ இந்த சில காரியங்கள் செய்கிற இந்த சில காரியங்கள் நம்ம யாருன்னு சொல்லுது, அடுத்து நம்ம யாரை ஆராதிக்கணும்னு சொல்லுது. இப்போ நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும், நம்ம ஜெபம் பண்ணுறது, வர்ஷிப் பண்ணுறது எல்லாமே நம்ம யாருடைய பிள்ளைன்னு சொல்லுது. அடுத்து நம்மளுடைய ஆண்டவர் யார், நம்மளுடைய தேவன் யார் என்பதை நமக்கு அடுத்தவர்களுக்கு தெளிவாக சொல்லுது. இப்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் அநேகருக்கு அல்லது எல்லாருக்குமே, அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் கதவுகளை வைத்திருக்கிறார். டோர்ஸ், கதவுகளை ஆண்டவர் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார் அநேக இடத்துல. அப்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கதவு இருக்குது. எல்லாருக்குமே ஒரு கதவு நமக்கு முன்பதாக இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு நம்மளுடைய வேலை என்னென்னா இந்த கதவுகளை எல்லாம் திறக்கிற வேலை தான். அல்லேலூயா. ஒவ்வொரு கதவையும் போய் திறந்துக்கிட்டு இருக்கிற வேலை தான் நம்மளுடைய வேலையாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பொதுவாக ஆண்டவர் கதவை திறப்பார்ன்றது தான் செய்தியை நிறைய கேட்டிருப்போம் நம்ம. ஆண்டவர் உங்களுக்காக கதவுகளை, பூட்டப்பட்ட கதவுகளை திறப்பார், அல்லது திறக்கப்பட்ட கதவுகளை உங்களுக்காக ஆண்டவர் அடைப்பார், இப்படி தான் இருக்கும். அப்போது இப்படி நம்ம ஒரு செய்திகளை நம்ம அநேக கேட்டிருப்போம். ஆனால் உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு நமக்கு ஆண்டவர் சில கதவுகளை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இந்த கதவுகளை எல்லாம் நம்ம திறக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போது ஆண்டவர் கதவுகளை திறப்பது உண்மைதான், அது நிச்சயமாக ஆண்டவர் கதவை திறப்பார். ஆனால் சில இடங்களில் நம்ம போய் அந்த கதவை தட்டி திறக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ ஆண்டவர் வெயிட் பண்ணுறார், என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு போயிட்டு இந்த கதவை திறக்குமா திறக்காதா அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு சஸ்பென்ஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆண்டவர் நிறைய இடத்துங்களில். சிலருடைய வாழ்க்கையில், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அநேக ஆண்டுகளாய் ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அநேக மாதங்களாய் வாரங்களாய் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்?
என்னுடைய பிள்ளை இந்த கதவை போய் திறக்குமா திறக்காதான்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார், மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்ட்டு நான் உணர்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ், ஒவ்வொரு அசைவுகளையும் ஆண்டவர் கவனிக்கிறார். நம்மளுடைய யோசனைகளையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியும், என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரியை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் வச்சுருக்கார். நம்ம மறந்து போனாலும் எல்லா ரெக்கார்ட்ஸும் யார்கிட்ட இருக்குது, ஆண்டவர்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் பக்காவாக இருக்கும். இப்போது நம்மளுடைய ஆண்டவர் ஏதோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னேன் நான். இப்போது ஏதோ சாதாரணமாக வெயிட் பண்ணிட்டு இல்லை, கதவை வைத்த ஆண்டவர் சாவியையும் யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா உங்ககிட்டையும் என்கிட்டையும் தான் கொடுத்துருக்கிறார். இப்போது ஏதோ சாதாரணமாக ஆண்டவர் வெயிட் பண்ணல, சாவி கொத்தையே யார்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு, உங்ககிட்டையும் என்கிட்டையும் தான். அவர் விசுவாசிக்கிறவர்கள்கிட்ட ஆண்டவர் சாவி கொத்தையே கையில் கொடுத்துருக்கிறார். அதே நேரம் இந்த கதவை எல்லாராலையும் திறந்துட முடியாது. நினச்சா நான் நினச்சா திறக்கலாம் அப்படின்ட்டு எல்லாராலையும் இந்த சாவி கொத்து வச்சுருக்கிற எல்லாருமே திறக்க முடியாது. ஆனால் யாரெல்லாம் திறக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க அந்த கதவை திறக்க முடியும். ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறவங்க அந்த கதவை திறக்க முடியும். ஆண்டவர் நினச்சதை செய்கிற ஆட்களாக இருந்தால் நம்மெல்லாம் கதவை திறக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை நம்ம கவனமாய் நம்ம பயபக்தியோடு கேட்கலாம். நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூட தெளிவாய் ஆண்டவர் பேசுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். வேதத்திலிருந்து பார்க்குறோம், நம்ம ஆண்டவர் ஏற்கனவே சாவி கொத்துகை அவருடைய ஜனத்துக்கு பல கதவை திறப்பதற்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. வேதத்தில் நிறைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம அநேகர் சாவி கொத்து ஆண்டவர் கையில் கொடுத்துருந்தாலும் அந்த பூட்டின கதவை திறக்க முடியாமலே போயிடுச்சு. கடைசி வரைக்கும் மரண பரியந்தமும் அவங்க திறக்க முடியாமல் திறக்கப்படாத கதவுலேயே இறந்து போயிருக்கிற அநேகரை நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அநேக ஜனம் ஆண்டவர் கொடுத்த அந்த சாவி கொத்த அந்த சாவிகளை சரியாய் பயன்படுத்தி, புத்திசாலித்தனமாய் பயன்படுத்தி அநேக கதவுகளை திறந்த சம்பவங்களையும் நம்ம பைபிளில் பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடியும் இவங்க ஏன் சக்ஸஸாக இருந்தாங்க, திறக்கப்பட்டவங்க எப்படி சக்ஸஸாக திறக்க முடிஞ்சுது அப்படின்ட்டு காரணங்கள் இருக்குது. ஃபெயிலியர் ஆனவங்க ஏன் தோற்று போனாங்க, ஏன் அவங்களால சாவி கொத்தே கையிலிருந்து ஏன் அவங்களால ஓப்பன் பண்ண முடியல அப்படின்றதை நம்ம இன்றைக்கி தியானத்தில் பார்க்கலாம். நம்ம முக்கியமாக வேதத்திலிருந்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிற காரியம் ஆபிராமின் வாழ்க்கையை குறித்து பார்க்க போகிறோம். ஆபிராம்னு நான் தெளிவாக சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் ஃபுல்லாக ஆபிரஹாம் இல்லை, ஆபிரஹாமுக்கு முன்பதாக அவனுடைய பேர் ஆபிராமாக இருந்த அந்த சம்பவத்தை குறிப்பதனால ஆபிராமினுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆபிராம் பாருங்கள், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் இந்த ஆபிரகாம். அடுத்து ஒரு நபர், நல்ல குட் குவாலிட்டிஸ், நல்ல குணாதிசயங்கள் உடைய ஒரு நபராக இந்த ஆபிராம் இருந்தார். இப்போ ஒரு நாள் இந்த ஆபிராம் பாருங்கள், ஆதியாகமம் 12வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அது இன்றைக்கி வாசிக்க போகிறதில்ல, ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஒரு நாள் ஆண்டவர் இந்த ஆபிராமை கூப்பிடுகிறார். என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய தேசத்தை விட்டு நீ போகணும், உன்னுடைய ஜனத்தை விட்டு நீ போகணும், உன்னுடைய தகப்பன் தாயை அவங்க கூட இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டுட்டு நீ போகணும், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிராமை பார்த்து. அடுத்து ஆண்டவர் ஒரு லிஸ்ட்டாக ஒரு வாக்கு தத்தத்தையும் கூடவே சேர்த்து கொடுக்குறார். என்னென்னா, நான் உன்னை பெரிய கோத்திரமாய் பெரிய ஒரு ஜாதியாய் உன்னை நான் மாற்றுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து உன்னை நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறியோ அவங்களெல்லாம் நானும் ஆசீர்வதிப்பேன், நீ யாரெல்லாம் சபிக்கிறியோ அவனை நானும் சபிப்பேன், உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிற ஒவ்வொரு வாயும் அவனையும் நான் சபிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த பூமி அனைத்திலும் இருக்கிற ஜனத்திற்கு உன்னையும் நான் ஆசீர்வாதமாக வைப்பேன், ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு தலைவனாய் உன்னை மாற்றுவேன் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுகிறார், வாக்கு தத்துவம் கொடுக்குறார் இந்த ஆபிராம் அப்படின்ற ஒரு மனிதனுக்கு. இப்போது இது ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு வாக்கு தத்துவம் ஆபிராமுடைய வாழ்க்கையில். ஆபிராமுடைய பின்னணியெல்லாம் பார்த்தோன்னா அவன் ஆண்டவரை அறியாத ஒரு இடத்துல தான் இருந்தார். யெகோவா தேவனுடைய அந்த ஆதாம் ஏவாள் அந்த லைனில் வந்தவர் கிடையாது. இவர் ஒரு புறஜாதியான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வந்ததுனால ஆண்டவர் பல காரியங்களை ஆபிராமுடைய வாழ்க்கையில் செய்கிறார். இந்த ஆபிராம்
தேவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு இப்போது முடிவு பண்ணுறார், இந்த ஆண்டவருடைய சத்தத்தை, ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே நமக்கு, உன்னுடைய தகப்பனை விட்டு போ, நான் இப்படி வைப்பேன் உன்னை அப்படின்ட்டு, இந்த சத்தத்தை நம்ம கீழ்ப்படியலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். அந்த சத்தத்தையும் இந்த ஆபிராம் கேட்குறார். அப்போது எல்லாவற்றையும் பேக் பண்ணுறார். இப்போ டூர் போகணும் அப்படின்னா எவ்வளோ பேர் என்ன பண்ணுவீங்க? பேக்கெலாம் பரவாயில்ல, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா போவோம். அடுத்த வாரம் டூர்னால் இன்றைக்கே என்ன பண்ணோம், வீடெல்லாம் தலைகீழாக மாறி இருக்கும். சூட்கேஸ் ஒரு 4 சூட்கேஸ் எடுத்து வச்சுருப்போம் 2 நாள் டூருக்கு. அடுத்து என்னென்ன வாங்கணும், சார்ஜர், ஸ்நாக்ஸு, என்ன பண்ணணும், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கி என்ன பண்ணியிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் ஆபிராமுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸுக்கெலாம் வழி இல்லை. அதனால் ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி அவன் கூட இருந்த எல்லா காரியத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ ரெடியாக ஆண்டவர் காண்பிக்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்காக. இப்போது ஆபிராமும் அவனுடைய மனைவி சாராளாய் மாறுவதுக்கு முன்பதாய் சாராய். இப்போ ஆபிராமும் சாராயும் கூட அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் சேர்ந்து போகுது. இப்போது நகர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க இவங்க, ஆபிராமுடைய குடும்பம். இந்த பிரயாணத்தில் ஒரு முக்கியமான நபர் இவங்களோடு கூட ஜாயின் பண்ணுறார். யார்? இந்த சைடிலும் சத்தமே வரல. யார்? இந்த பிரயாணத்தில் இவங்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம், அது ஓகே, ஏன்னா ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் அழைப்பே இல்லாமல் ஒரு ஆள் பேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. லோத்து எலியேசரை பற்றி அந்த 12:13 கொடுக்கலன்றதுனால எலியேசர் பிறகு. ஆனால் இந்த 12-13 அதிகாரத்தில், அதுவும் முக்கியமாக 12வது அதிகாரத்தில் லோத் என்ன பண்ணுறாரு, கூடவே சேர்ந்து அவருடைய திங்ஸையும் பேக் பண்ணி பத்திரமா வைக்கிறாரு. இப்போது லோத் வந்து ஆபிராமுடைய சொந்தக்காரர், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அப்போது ஆண்டவர் அந்த வசனம் பாருங்கள் போட்டிருக்கு, லோத்தும் அவனோடைய கூட போனான் அப்படின்னு. இப்போது ஆபிராம் சொல்லியிருப்பார் லோத்தின் இடத்துல, எப்பா நீ பேக் பண்ணுற, நீ எதுக்கு பேக் பண்ணணும், ஆண்டவர் என்ன தானே கூப்பிட்டாரு, என் குடும்பத்தை தான் கூப்பிட்டாரு, நீ திங்ஸை பேக் பண்ணுறீ, இது என்ன நியாயம், நீ இங்கேயே இரு பேசாமல் அப்படின்னு. ஆனால் லோத் என்ன பண்ணியிருப்பார், இந்த சின்ன பசங்கள்லாம் கடைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, நானும் வருவேன் அப்படின்வாங்க. அப்போது இந்த அடம் பிடிக்கிறது அந்த குணம் பாருங்கள். ஒரு வேளை லோத்து அடம் பிடிச்சாரெல்லாம் தெரியாது. ஆனால் லோத்துக்கு நானும் வந்திருக்கேன், நானும் உங்களோட கூட இருந்திருக்கேன் இவ்வளோ நாள், நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த ரூத் மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், கூடவே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். கடைசியாய் ஆபிரகாமும் வேறு தொல்லை தாங்காமல் என்ன பண்ணியிருக்க முடியும். பொதுவாக பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு முனையை ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு முனையை நம்மளை யோசிக்க விடுறார். இப்போ இதெல்லாம் கிடையாது, லோக் பேக் பண்ணார், பேக் எடுத்தார், அப்படிலாம் கிடையாது. ஆனால் லாஜிக்காக யோசிக்கும் பொழுது இதை தான் பண்ணியிருக்க முடியும். அப்போது ஆபிரகாமும் சரி வேறு வழியே இல்லை, இவன் நம்மளுடைய சொந்தக்கார பையலாக போயிட்டான், என்ன பண்ணலாம், சரி இவனையும் நம்ம கூப்பிட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. இப்போ கடைசியாய் ஆபிராம், சாராய், லோத்து எல்லாம் கிளம்பி போகிறாங்க. சில இடங்களில் சில நாட்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்காங்க. நாட்களும் ஆண்டுகளும் கடந்து போகுது. இன்றைக்கி தியானத்திற்கு ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதனுடைய பின்னணியத்தை குறித்து பார்க்கலாம். நம்ம ஆதியாகமம் 13 8வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். இப்போது லோத்து பாருங்கள், லோத்து ஆபிராமோடு கூட ட்ராவல் பண்ண பிரயாணித்த இந்த லோத்து கூடவே இருந்ததுனால ஆபிராம் அவனுடைய செல்வாக்குகளை, அவனுடைய ஆடு மாடுகளில் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, லோத்துக்கும் தந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது லோத்தையும் ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணாமல், லோத்துக்கும் ஒரு கனத்தை, மரியாதை, அவனுக்குன்னு ஒரு தனி மந்தையை கொடுத்து ஆபிராம் இப்படி கனப்படுத்தினார். அப்போது லோத்துக்குன்னு தனி ஒரு குடும்பம், ஒரு தனி ஒரு ஆடு மாடுகள், ஒரு தனி ஒரு கூடாரம், எல்லாமே லோத்துக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக இருந்தது. ஆனால் லோத்தும் செல்வாக்கான ஆள், அவன்கிட்டே நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. இப்போ ஒரு பக்கத்தில் ஆபிராம், அவனிடத்துலேயும் நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில், அந்த தேசத்தில் இவங்க போய் ஆடு மேய்க்கிறதுனால ரெண்டு வளர்ந்த ஆட்களுக்கு அந்த லேண்டு சப்போர்ட் ஆகலை. அது நினச்சபடி அந்த இடத்துல அவங்க பயிரிட முடியல, அந்த அவங்களுடைய காரியங்களை பார்த்துக்கொள்ள முடியல. அதே நேரத்தில் அவங்களுடைய ஆடுகள் எல்லாமே புல்லை காலி பண்ணிடும். லோத்தை ஆடு மேய்ச்சிக்கிட்டு போகும்பொழுது ஆபிராமனுடைய ஆடுகள் புல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவ்வளவு திரளாய் ஆண்டவர் லோத்தையும் ஆசீர்வதிக்கிறார், ஆபிராமையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போது அந்த நிலம் அவர்களை தாக்கு பிடிக்க முடியவில்லை அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது. அது அவங்க 2 பேர்
இப்போது 2 வெயிட்டானவங்க ஒரு சின்ன ஒரு ஸ்கேல் மேலே நின்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் நின்னாலே உடஞ்சிரும். அப்போது இவனும் செல்வாக்கானால் அவனும் செல்வாக்கானால் 2 செல்வாக்கையும் அந்த நிலம் தாங்க முடியலை அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது 7வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு நாள் இப்படி இந்த 2 குரூப்பும் இருக்காங்க, ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஆபிராமுடைய வேலைக்காரர்கள் மெய்ப்பர்களும் லோத்தினுடைய மெய்ப்பர்களும் வேலைக்காரர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம், ஒரு வாக்குவாதம் வருது அந்த இடத்துல. அதோடு கூட இன்னும் அநேக ஜனங்கள், கானானியர்கள், இன்னொரு சில கூட்ட ஜனங்களும் இருக்காங்க அதே இடத்துல. அப்போ இந்த 2 டீமுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் ஆபிராமுக்கும் லோத்துக்கும் இடையில் சூழ்நிலைகள் மாறினது காலப்போக்கில். அவனுடைய வேலைக்காரர்கள் அல்லது மெய்ப்பர்களுக்கும் இவனுடைய வேலைக்காரர்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம், அது மனஸ்தாபம் பெருசாக போய் நல்லா இருந்தது மோசமாக போய், மோசமாக இருந்தது ரொம்ப கேடுகட்டு போன ஒரு நிலைமையாய் மாறிடுச்சு சூழ்நிலை வர. அப்போ இதற்கு முன்பதாய் எல்லாமே சரியாக போய்கிட்டு இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க வேலைக்காரங்களும் அவன் வேலைக்காரங்களும் எல்லாத்துக்கும் சுமூகமாக போயிட்டு இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நாட்களில் இவங்க 2 டீமுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம பார்க்குறோம். சில காரியங்கள் மாற தொடங்கி பல காரியங்கள் மாறிடுச்சு. இப்போது இந்த காரியத்தை சீக்கிரமே சரி பண்ண அல்லது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த காரியம், சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இப்போ இன்றைக்கி செய்தியில் நம்ம பார்க்கலாம் என்ன நடந்தது, அங்கே அந்த சூழ்நிலை எப்படி மாறப்பட்டது அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஆபிராமுக்கும் லோத்துக்கும் முன்பதாய் ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க கண்ணுக்கு முன்பதாய். இந்த ஆபிராமுக்கும் லோத்துக்கும் இந்த பிரச்சனை ஏதோ நேற்று ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை ஒன்று இருக்குன்னு தெரியும் லோத்துக்கும் ஆபிராமுக்கும். இப்போது இந்த பிரச்சனை அவங்கள சுற்றி போய்கிட்டே இருக்குன்ட்டு 2 பேருக்குமே தெரியும், 2 டீமுக்குமே தெரியும், 2 மெய்ப்பர்கள் அல்லது வேலைக்காரர்களுக்குமே தெரியும். அது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதை படிக்கும் பொழுது இது ஏதோ நாட்கள் கணக்கில் வார கணக்கில் பிரச்சனையாக இருப்பதாக தெரியல. இது பல மாதங்கள் பல நாட்கள் நீடித்திருந்த ஒரு பிரச்சனை இது அவங்க 2 பேருக்கு இடையில. இப்போ ரொம்ப நாளாக கண்டினியூ ஆகிட்டு இருந்த ஒரு பிரச்சனை. இப்போ ஆண்டவர் பாருங்கள், ஆபிரகாம் அழைக்கிறார், லோத்துவையும் ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார், வச்சு பரவாயில்ல சரி உன்னையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆபிராமுக்கும் ஆண்டவர் ஒன்று தான், லோத்து ஆராதிக்கிற ஆண்டவரும் ஒன்று தான். அப்போது ஒரே தேவனை தான் இவனும் ஆராதிக்கிறான் இவனும் ஆராதிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது 2 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், 2 பேருமே ஆண்டவருடைய விசுவாசிகள் தான், விசுவாசிக்கிறாங்க ஆண்டவரை. 2 பேருமே ஆண்டவருக்கு பயந்தவர்கள், இதில் எந்த சந்தேகமே கிடையாது. இப்போது 2 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், 2 பேருக்குமே ஒரே ஆண்டவர் தான் இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கார், என்ன சண்டை போகுது அப்படின்ட்டு கவனிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஆண்டவர் வெயிட் பண்ணுறார். இப்போ மேலேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு, என்ன நடக்க போகுது, எந்த மகன் இப்பொழுது கதவை திறக்க போகிறான் அப்படின்ற ஒரு பிரச்சனை அந்த இடத்துல. இப்படி ஒரு சூழ்நிலையில், இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளை முன்பதாய் வந்து 5 கதவுகளை திறக்கிறார். 2 பேர் இருக்காங்க, லோத்து ஆபிராம். 2ல் ஒருத்தர் ஆபிராம் முன்பதாய் வந்து 5 கதவுகளை திறக்கிறார் இன்றைக்கு. அதுக்கு முன்பதாய் நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு சின்ன கேள்வி, எவ்வளோ பேர் நீங்கள் பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கீங்க, ரத்த தானம் கொடுத்துருக்கீங்க? கொடுத்ததே கிடையாதா? எவ்வளோ பேர் கை தூங்க? நான் கொடுத்துருக்கேன். பிளட் டொனேஷன் யாரெல்லாம் கொடுத்துருக்கா? யூத்தில் யாருமே கொடுத்தது இல்லையா? கொடுத்தது இல்லையா? நல்ல விஷயம், கொடுங்க. ஸோ பிளட் டொனேஷன் கொடுக்கணும். நம்ம எவ்வளோ பேர் இறுதிய தானம்லாம் கொடுத்துருக்கீங்க? எழுதி வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி எழுதிட்டீங்களா அதெல்லாம்? சொல்லுங்கள், நிஜமாக தான் கேட்குறேன். எவ்வளோ பேர் இருதய தானம் கொடுத்துட்டீங்க? நான் கொடுக்கல இன்னும், சொல்லுங்கள். இருதய தானம் யாருமே கொடுக்கல நம்ம சபையில். சரி, இந்த கிட்னி நான் மறித்த பிறகு நான் வேறு யாருக்கு நான் கொடுக்குறேன்னு யார் எழுதி வச்சுருக்கீங்க? ரத்தமும் கொடுக்கல சில பேர், இருதயமும் கொடுக்கல, கிட்னியும் கொடுக்கல. வேறு அநேகர் என்ன பண்ணுறோம், ரத்த தானம் கொடுப்பாங்க இல்லை, ரத்த தானம் பண்ணுவாங்க. கிட்னி என்ன பண்ணுவாங்க, தானம் பண்ணிடுவாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க, இருதய தியானம் பண்ணிடுவாங்க, பரவாயில்ல நான் மறித்த பிறகு என்னோடய இருதயம் யாருக்குன்னா போட்டோம் அப்படின்ட்டு. இன்னும் சிலர் கண் தானம் யார் பண்ணியிருக்கீங்க? தானத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்றீங்களா?
கண்தானம் சில பேர் என்ன பண்ணுவாங்க. சிலர் அன்னதானம் பண்ணுவாங்க. சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, தானம் கொடுப்பாங்க ஏழைகளுக்கு. சிலர் வஸ்திர தானம் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் வஸ்திர தானம் கொடுத்துருப்பீங்கல்ல. ஒரு வருஷமானால் உங்கள் பீரோவில் கழிச்சு கட்டிடணும் எல்லாமே. நான் அதுதான் என்னுடைய ப்ராக்டிஸ். ஒரு இயர் எண்டுக்குள்ளே என்னென்னலாம் ஓரளவுக்கு அதுக்குன்னு கிழிஞ்சி போனது, பட்டன் போனது, இதெல்லாம் தரக்கூடாது யாருக்கும். ஓரளவுக்கு நீட்டாக இருக்கா கொடுத்துடணும். ஸோ வஸ்திரம் தானே யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க? அநேகர் கொடுத்துருக்கோம் நம்ம. ஆனால் ஒரு தானத்தை தவிர இது எல்லா தானத்தையும் நான் தந்துடுவோம். என்ன தானம் சொல்லுங்கள்? உயிர் தானம் கூட சில பேர் கொடுத்துருவாங்க. சமாதானம், ரத்த தானம் கொடுப்பாங்க, கிட்னி தானம் கொடுத்துருவாங்க, இருதய தானம் கொடுத்துருவாங்க, மூளை இருந்தால் கூட அதில் கூட ஒரு தானம் கொடுத்துருவாங்க. அன்னதானம், வஸ்திர தானம் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த சமாதானத்தை மட்டும் என்ன பண்ணிட மாட்டாங்க. நோ. இதுதான் இன்றைக்கினுடைய முதல் பாயிண்ட். நம்ம குறித்து பார்க்கலாம். அநேகருக்கு இந்த சமாதானம்னு சொன்னாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. அவங்களுடைய டிக்ஷனரியில் சமாதானம்னு சொன்னாலே ஐயோ காதை முடிப்பாங்க. நோ சமாதானம் நான் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போது அநேகர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாஸ்டர் இந்த சமாதானத்தை குறித்து மட்டும் என்ன பண்ணாதீங்க, என்கிட்ட திருப்பியும் சொல்லாதீங்க பாஸ்டர். ஏன் சொல்லக்கூடாது? வெறுப்பேற்றி இருக்காங்க. அந்த மாதிரி அனுபவமாக பேசுகிறாங்க அண்ணன். கரெக்டு தான். ஒரு மனுஷன் அவனால் முடியாத அளவுக்கு மேலே போயிட்டாருன்னா அவன் பயங்கரமாக என்ன பண்ண அப்செட் ஆகிடுவான் வாழ்க்கையில். இப்போது அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு என்ன பண்ணாதீங்க, சமாதானம் இந்த பண்ணு அப்படின்ற மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு அந்த வார்த்தையை கேட்டாலும் எனக்கு என்ன பண்ணல, அந்த வார்த்தைக்கே எனக்கு கேட்டால் கோவம் வருது எனக்கு அப்படின்வாங்க. வாய்ப்பே இல்லை சமாதானம் பண்ணு. நான் ஏன் சமாதானம் பண்ணணும்? நான் ஏன் முன்னாடி போய் என்ன பண்ணணும்? அது முதல் ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கணும். இப்போ நான் அநேகர் கேட்பாங்க, ஜென்ஸாக இருந்தால் அநேகர் பாஸ்டர்கிட்ட கேட்பாங்க, என்னென்னா பாஸ்டர் இப்போ மட்டும் நான் சமாதானம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னை இழுச்சவாய் நினச்சிப்பான். நான் போய் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சு சமாதானத்துக்கு இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னை வந்து இழுச்சவாய் நினச்சிப்பான், என்னை வந்து முட்டாள் நினச்சிப்பான். ஒரு ஈகோ என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யும். நான் போய் அதை சமாதானத்தை பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கிற இடம் என்ன, அவன் இருக்கிற இடம் என்ன, அவன் நம்மளை வந்து சீப்பாக நினச்சிப்பான் பாஸ்டர். அதனால் என்ன பண்ண மாட்டேன், சமாதானம் பண்ணவே மாட்டேன் அப்படின்றவாங்க அநேகர். அவனோடு கூட நான் சமாதானம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒரு உதவாக்கரையாக அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருவேன். இதே அவனுக்கு பழக்கமாக போயிடும் பாஸ்டர். அதனால் நான் என்ன பண்ணுறதில்ல, அந்த தானம் மட்டும் எந்த தானம் வேணாலும் பண்ணிவிடுவேன், சமாதானம் மட்டும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. அப்படியே இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்தால் அநேகர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த சமாதான வார்த்தை கேட்டாலே எனக்கு கோபம் வருது, டென்ஷன் என்ன ஆகுது, பிபிலாம் ஏறுது அப்படின்வாங்க. சுகர் ஏறுது, பிபி ஏறுது, இந்த சமாதானம் மட்டும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்ற. இது முதல் தடவை இல்லை பாஸ்டர், பல தடவை அந்த ஆளுக்கு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அந்த லேடிக்கு இந்த மாதிரி சமாதானம் பண்ணியிருக்கேன். பல தடவை பண்ணாலும் அது என்ன தான் பண்ணோம், கடைசியில் திருப்பி அந்த பிரச்சனை தான் பண்ணும். அதனால் நான் சமாதானம் என்ன பண்ண மாட்டேன். நான் எத்தனை தடவை, 1-2 தடவைனா பரவாயில்ல பாஸ்டர், 1000 தடவைக்கு மேலே, இது வேறு என்றாங்க வேறு, 1000 தடவைக்கு மேலே பண்ணியிருப்பேன் பாஸ்டர் சமாதானம். ஆனால் திருப்பி என்ன தான் வராங்க, பிரச்சனைக்கு தான் வராங்க. அதனால் நான் இந்த தடவை என்ன பண்ண மாட்டேன். 100க்கு 100% எனக்கு தெரியும் பாஸ்டர், இப்போ நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படியும் திருந்த போகிறதில்ல, அந்த நபர் எப்படியும் திருந்த போகிறதில்ல, அதுக்கு நான் ஏன் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், அநேகர் கேட்கலாம். இந்த போராட்டம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கிறது தான் இல்லை. ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கான், மனஸ்தாபம் வந்திருக்கான். இதில் யார் ஆரம்பிக்க போகிறான்றது தான் மேட்ரு, யார் சமாதானத்தை கொடுக்க போகிறான், இந்த தானம் யார் பண்ண போகிறான்றது தான் இப்போது ஹைலைட்டான காரியம். அப்போது இந்த டஃப்பான ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சூழ்நிலையில் வரும் அவங்களுடைய வாழ்க்கையில். இப்போ ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு கஷ்ட சூழ்நிலை வருது, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலையில் முதலாவதாய் எந்த கதவை ஓப்பன் பண்ணுறார், என்ன கதவை திறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சமாதானத்திற்கான கதவை தனக்கு திறந்தான். முதல் பாயிண்ட், சமாதானத்திற்கான கதவை தனக்கு திறந்தான் ஆபிரகாம். எடுத்து வாசிக்கலாம், 13வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நாம் சகோதரர். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் லோத்தின் இடத்துல சொல்கிறாரு, நமக்குள்ளே இந்த பிரச்சனை வேண்டாம்பா, நம்ம சகோதரர், நம்ம சொந்தக்காரங்க, வேண்டாம், நம்ம இதை சரி பண்ணிடுவோம் அப்படின்றார். இப்போது இந்த சமாதானம் என்கிற கதவு
லோத்துக்கும் சரி ஆபிரகாமுக்கும் சரி முன்பதாய் தான் இருந்தது. ஆனால் என்னதான் 2 பேருக்கு முன்பதாக இருந்தாலும் முன்னாடி வந்து அந்த கதவை திறந்தது ஆபிரகாம் தான். இல்லை, ஆபிரகாம் தான் முன்னாடி வர்றார். அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் முன்னாடி. பாருங்கள், ஆபிரகாம் யார்? இதில் யார் பெரியவங்க? லோத்தா ஆபிரகாமா? லோத்துன்றீங்க, ஆபிரகாம்ன்றீங்க. ஆபிரகாம் தான் பெரியவன். கரெக்டாக ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? இப்போ ஆபிரகாம் தான் பெரியவர், லோத்து சின்னவர். வயசில் மூத்தவர் வந்து ஆபிரகாம் தான். இப்போது ஆபிரகாம் வயசில் மூத்தவர், ஆபிரகாம் தான் கரெக்டான ஆன்சர் தான். ஆனால் பாருங்கள், லோத்து ஆபிரகாமை விட அனுபவத்துலேயும் சரி, வயசுலேயும் சரி, எல்லா திறமைகள்லையும் சரி, எல்லாத்துலேயுமே லோத்து ஆபிரகாமை விட குறைவானவன் தான். என்ன தான் ஆபிரகாமோட ட்ராவல் பண்ணாலும் லோத்து ஒரு படி கீழே தான் இருக்கார். அப்போது வயசில் ஆபிரகாம் தான் பெரியவர். ஆனால் ஏன் ஆபிரகாம் முன்னாடி வந்து அந்த கதவை திறந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், ஆண்டவரை நேசித்த ஒரு மனுஷன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் ஆபிரகாம். அதனால தான் அவரால் இருக்க முடியல அந்த பிரச்சனையை பார்த்துட்டு. முன்பதாய் நான் வர முன்னாடி நான் ஃபஸ்ட்டு அந்த வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த சமாதானத்திற்கான கதவை முதல்ல திறந்தார் ஆபிரகாம். ஆபிரகாம் நினச்சாரு, நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும், முதல்ல நான் முன்பதாய் வரேன், சமாதானம் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு முன்பதாய் ஆபிரகாம் வரார். அன்றைக்கு பாருங்கள், ஆபிரகாம் ஏதோ முன்னாடி மாத்திரம் வரல, லோத்தினுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது ஏதோ முன்னாடி வந்து அந்த கதவை திறந்தது மாத்திரம் இல்லை, லோத்து முன்பதாய் ஒரு படி கீழே இறங்கி வரார். இல்லை, ஃபார்வர்டாய் வந்தது மாத்திரம் கிடையாது, கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணுறார், கொஞ்சம் கீழே இறங்குறார் ஆபிரகாம். இப்போது ஆபிரகாமுடைய தாழ்மையை பாருங்கள். லோத்து ஏணி வச்சா கூட எட்டாத ஒரு உயரத்தில் ஆபிரகாம் இருக்கிறாரு, அவருடைய அனுபவம் இருக்குது, அவருடைய செல்வாக்கு இருக்குது. ஆனால் ஆபிரகாம் அந்த ஃபஸ்ட் மூவ், முதல் அந்த காயினை நகற்றுறார், நான் பண்ணுறேன், நான் திறக்கிறேன் இது அப்படின்ட்டு. இப்போது ஆபிரகாம் அவனுடைய வயசை பார்க்கல, என் வயசாக இந்த லோத்து, நான் ஏன் இந்த மாதிரி சமாதானத்துக்கு நான் போனோம்? பெரியவர், வயசில் பெரியவர், பல அனுபவசாலி அவர். அவர் பார்க்காத ராஜாக்கள் கிடையாது, அவர் சந்திக்காத ராஜாக்கள் கிடையாது, அவர் சந்திக்காத காசு பணம் கிடையாது. ஆனால் அவ்வளோ செல்வாக்கில் இருந்தாலும் அந்த தாழ்மையை என்ன பண்ணுகிறார் ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார். ஒரு படி கீழே இறங்கி வரார் அன்னைக்கு. இப்போது இந்த சமாதானத்துக்கான கதவு பாருங்க, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் முன்பதான் இருந்தது. அது மாத்திரம் கிடையாது, இந்த சமாதான கதவை திறப்பதற்கான சாவியையும் 2 பேர் கையில் தான் இருந்துச்சு. ஆனால் முதல்ல அதை அந்த டோருக்குள்ளே போட்டு அதை லாக் ஓப்பன் பண்ணது யார்? ஆபிரகாம். அப்போது ஆண்டவர் கொடுத்த அந்த சாவியை ரொம்ப புத்திசாலித்தனமாய் ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் அன்றைக்கு செயலாற்றினார். லோத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, லோத்து ஸ்டெப் டவுன் பண்ணவே இல்லை, அவனுடைய இருக்கிற இடத்துலேருந்து கீழே இறங்கியே வரல, ரொம்ப கூலாக இருக்கிறார். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பங்க பாருங்க. நான் இதை படிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை மாத்திரம் குறித்து நான் சொல்கிறேன். லோத்து ஒரு நன்றி கெட்டவனாய் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. ஏன் பார்த்தீங்கன்னா, லோத்து அவனுடைய இடத்துலேருந்து ஆபிரகாமோடு கூட சின்ன வயசுலேருந்து வந்ததுலேருந்து இந்நாள் வரை யார் லோத்தை பாதுகாத்தா? ஆபிரகாம் தான் பாதுகாத்தார். அது சாப்பாடாகட்டும், வஸ்திரமாகட்டும், அல்லது அவனுக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துறதாகட்டும், அவனுக்குன்னு ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், ஆபிரகாம் தான் என்ன பண்ணுறாரு? லோத்துவை பராமரிக்கிறார் சின்னதுலேருந்து. அப்போது இவ்வளவு சின்னதுலேருந்து இந்த ஆபிரகாம் தான் இவ்வளவு காரியத்தையும் இந்த லோத்தினுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் நம்ம பார்க்குறோம். ஆரம்ப நிலையில் லோத்தை எப்படிலாம் தாங்கியிருப்பார் ஆபிரகாம்? அண்ணன் பையனோ தம்பி பையனோ என்ன பண்ணியிருப்பார்? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், கூடவே இவனோட கூடாரத்துலேயே அவனுக்கும் சாப்பாடு வந்திருக்கும், இவன் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணுறானோ அதெல்லாம் அவனும் அனுபவிச்சிருப்பான். இப்படி ஆபிரகாம் ரொம்ப கேர் பண்ணிக்கிட்ட ஒரு நபர் இந்த லோத். ஆனால் இந்த எதை கூட என்ன பண்ணல, லோத்து கண்ணு முன்னாடி கொஞ்சம் கூட நினைவே வைக்கல அந்த இடத்துல. பாருங்கள், லோத்துக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், லோத்துக்கு மறைவாயெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆபிரகாமுக்கும் தெரியும், லோத்துக்கும் தெரியும் ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் லோத்துக்கு சமாதானத்தின் கதவை திறக்கணும்னு மனசே வரல, ரொம்ப ஸ்டபனாக இருந்துட்டார். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்த்தோன்னா, பிரச்சனை ஆபிரகாமுக்கும் லோத்துக்குமே கிடையாது இல்லை,
ஆபிராமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆபிராமுனுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும். அப்போது 2 பேருக்கும் இந்த ரிலேட்டிவ் சொந்தக்காரர்களுக்கு உள்ள பிரச்சனையே கிடையாது. சொந்தக்காரனை சுற்றி இருக்கிறவன் மூலமாய் வந்த பிரச்சனை அது. பர்சனல் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, கூட இருந்தவனால் வந்த ப்ராப்ளம் அது. அது இவங்களை எந்த வகையிலையும் பாதிக்காத ஒரு பிரச்சனை அது. அவங்களுக்குள்ள அது சண்டை ஏற்பட்டது. ஆனால் லோத் இதை எதுவுமே என்ன பண்ணல, கண்டுக்கவே இல்லை. இந்த பிரச்சனை லோத்தினுடைய காதில் வரும்பொழுது லோத் என்ன சொல்லியிருக்கணும் அவனுடைய வேலைக்காரர்கள் இடத்துல, ஏப்பா அவர் என்னுடைய சொந்தக்காரர், நீ அவர்கிட்ட என்ன பண்ணாத, பிரச்சனை பண்ணாத, எதுவாக இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், எங்கள் ஃபேமிலி நாங்கள் பார்த்துக்குறோம், அதை நீங்கள் 2 பேரும் கலகம் மூட்டாமல், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காமல் சமாதானமாக போங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும். லோத்து அவனுடைய வேலைக்காரர்களை வார்ன் பண்ணியிருக்கணும் அல்லது எச்சரிச்சரி சொல்லியிருக்கணும் அதை. ஆனால் அதை செய்ய என்ன பண்ணியிருக்கான், தவறிட்டான் பாருங்க. அதனால தான் லோத்து ஒரு நன்றி கெட்ட ஒரு நபர் அப்படின்னு இந்த இடத்துல நன்றி கெட்ட ஒரு நபராய் நான் பார்க்கிறேன் என்று சொன்னேன். இப்போது லோத்துக்கு இந்த சமாதானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. எதை குறிச்சுமே கவலை இல்லை, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் போட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு முன்பதாய் இந்த சமாதான கதவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கு எல்லாருக்கும் முன்பதாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை போய் திறக்க சொல்கிறார். யாரோ வரணும் அப்புறமா நான் பண்ணுறேன் அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா, ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறீங்களா, என்ன பண்ணணும், பகைவனையும் நேசின்னு யார் தான் சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரம்தான் ஒரு கண்ணத்தில் இருந்தால் இன்னொரு கண்ணத்தில் காட்டுன்னு டீச்சிங் இருக்குது. உலகத்தில் எந்த நாசிசம் எது எடுத்தாலும் என்ன தான் இருக்குது, பைபிளோட பிரின்சிபல் அதுதான் எல்லாத்த விட சிறந்ததாக இருக்குது நான் படித்து பார்த்ததில். அப்போது லோத்துக்கு முன்பதாய் பிரச்சனை, ஆபிரகாம் முன்பதாய் பிரச்சனை, உங்களுக்கு முன்பதாயும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஃபஸ்ட் மூவ் பண்ண வைக்கிறார். ஆண்டவர் நீ போ, முதல்ல அவங்க வரட்டும் பிறகு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இல்லை, நீ இறங்கிப்போ, ஸ்டெப் டவுன் அப்படின்றார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சமாதானம்லாம் விரும்ப மாட்டாங்க. இப்படி இருந்துடுறேன், நான் இவ்வளோ வருஷம் இருந்துட்டேன், இவ்வளோ மாதம் நான் இருந்துட்டேன், என்னால் என்ன பண்ண முடியும், சமாதானம் பண்ணாமலே இருக்க முடியும், அதெல்லாம் என்னால் சாகிற வரைக்கும். சில பேர் சபதம்லாம் எடுப்பாங்க, சாகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்களோட ஒப்புரவு ஆக மாட்டேன், அவனுடைய சமாதானம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு, அவனுடைய உறவே வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணலாம் அநேகர் என்னலாம். உண்மையாய் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கீங்க, ஆண்டவருக்கு பயப்படுறீங்கன்னா முதல் காரியம் நீங்கள் தான் ஆரம்பிப்பீங்க. அந்த சமாதானத்தின் கதவை முதல்ல சாவி போட்டு நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, திறப்பீங்க. யாருக்காக வெயிட் பண்ண மாட்டீங்க, ஒரு நல்ல நாள் வரட்டும், நான் இந்த சீசனில் நான் சொல்கிறேன், அந்த நல்ல நாள் வரட்டும் அப்போ நான் ஆரம்பிக்கிறேன், அப்படி கிடையாது. எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க, தேவனுக்கு பயப்படுற ஆளாக இருந்தால் நீங்கள் முதல்ல போய் என்ன பண்ணுவீங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க. அப்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற முதலாவது காரியம், சமாதானத்திற்கான கதவை தனக்கு திறந்தான்னு வாசிக்கிறோம். இப்போது இன்றைக்கு நீங்கள் யாரோடுனா சமாதானம் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு முதல்ல போய் என்ன பண்ணணும், சரி சரின்னு தலையாட்டிட்டு என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அப்படி தானே வசனம் சொல்லுது. முதலாவது போய் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்ததுனால என்னென்னலாம் நன்மை ஆபிரகாம் பெற்றார் நம்ம வாசிக்கலாம். லோத்தை போல் இருக்கக்கூடாதுன்னு இந்த முதல் பாயிண்டில் நம்ம கற்றுருக்குறோம். ஆபிரகாமை போல் இருக்கணும். ஆபிரகாமை போல் இருக்குந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வர தொடங்கும். ரெண்டாவதான கதவை ஆபிரகாம் திறக்கிறார் பாருங்கள். என்ன கதவுனா, விட்டு கொடுப்பதற்கான கதவை தனக்கு திறந்தான். விட்டு கொடுப்பதற்கான கதவை தனக்கு திறந்தான். 9வது வசனம் வாசிங்க. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பாருங்கள், இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், விட்டு கொடுப்பதற்கான கதவு இவங்க 2 பேருக்கு முன்பதாய் தான் இருக்குது. லோத்துக்கு முன்பதாயும் சரி, ஆபிரகாமுக்கு முன்பதாயும் சரி, இந்த கதவு ஆண்டவர் முன்னாடி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த கதவையும் யார் தான் போய் முன்னாடி திறக்கிறா, ஆபிரகாம் தான் போய் முதல்ல திறக்கிறார். 2வது வசனத்தில் பார்க்குறோம் நம்ம, ஆபிரகாம் அவனுக்கு பயங்கரமான செல்வாக்கு இருந்ததை நம்ம பார்க்குறோம். பொன்னிலும் வெள்ளியிலும் பயங்கரமான ஒரு பணக்காரராக இருந்தார், பஞ்சமே இல்லை, பயங்கர வெல் செட்டில்டாக இருக்கிறார் ஆபிரகாம். இப்போது ஆபிரகாம் வயசில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர், வசதியில் பெரியவர், பேர் புகழில் பெரியவர், காசில் பெரியவர், ஆட்டு மந்தைகளில் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர் இந்த ஆபிரகாம்.
அப்போது லோத்தினுடைய வாழ்க்கையில் கம்பேர் பண்ணும் பொழுது ஆபிராமுக்கு முன்பதாய் லோத்து அவனுடைய காலரை தூக்கி அப்படி பெருமையாக நிற்க முடியாத அளவுக்கு ஆபிராம் ஒரு உயரத்தில் இருக்கிறார். என்னதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் ஆண்டவர் ஆபிராமை ஆசீர்வதித்த விதமே வேற. இப்போது ஆண்டவர் ஆபிராமுக்கு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து வைத்திருந்தார். இப்போது ஆபிராம் பாருங்க, ஒரு ஒரு ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம், ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு காரியம் பண்ணுறார் இந்த இடத்துல. ஆபிராமனுடைய வயசு லோத்துக்கு விட அதிகம், எல்லாவற்றிலும் லோத்தை விட அதிகம். ஆபிராம் நினச்சிருந்தா நல்ல நலத்தெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு, அப்போது லோத்து அங்கே போ, ஏதோ ஒன்று இருக்குது பாரு, அங்கே நீ போய்க்கோ, இதோட வராத, அப்பப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது இல்லை? தைரியமாக சொல்லலாம் ஆபிராம், ஏன்னா அவ்வளோ செல்வாக்கு நிறைந்த ஒரு மனுஷன். நல்ல நிலத்தெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு கெட்ட நிலம் இல்லை ஏதாவது கேடு கெட்ட ஒரு நிலம் இல்லை எங்கேயோ லைட்டாக புல் முளைகிற அந்த இடத்தை என்ன பண்ணியிருக்கலாம், லோத்துக்கு தந்திருக்கலாம். அன்னைக்கு அவ்வளோ வசதியாக இருந்து லோத்தை ஏமாற்ற வாய்ப்பு இருந்தாலும் ஆபிராம் என்ன பண்ணலை, அதுக்கெல்லாம் அவனுடைய கவனத்தை செலுத்தவே இல்லை. அவன் அதை பண்ணவே இல்லை. அந்த காரியத்தை லோத்தை ஏமாற்றவும் செய்யலை, நல்ல நடத்த முதல்ல போய் அவன் என்ன பண்ணல, எடுத்துக்கவும் இல்லை. பாருங்கள், ஆபிராம் அந்த காரியத்தை நல்ல நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு லோத்துக்கு ஒன்றும் இல்லாத வீணான நிலத்தை கொடுத்துருந்தாலும் லோத்து ஒரு கேள்வியும் கேட்க முடியாத இடத்துல தான் ஆபிராம் இருக்கிறார். நீ ஏன் அண்ணா இந்த மாதிரி கொடுத்த, ஏன் சித்தப்பா இப்படி கொடுத்த, பெரியப்பா இப்படி கொடுத்தலாம் ஒரு வார்த்தையும் கேட்க முடியாது லோத்து. ஆபிரகாம் வச்சது தான் சட்டம், ஆபிரகாம் நினச்சது தான் அங்கே நடக்கும். அப்படி ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆபிராம் என்ன பண்ணுறாரு, லோத்துக்கு விட்டு கொடுக்குறாரு அந்த இடத்துல. பாருங்கள், ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறார், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பதாக இருக்கிறது அல்லவா, பாரு உன் முன்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. தேசமே ஒரு நாடே இருக்குது முன்னாடி. நீ என்ன பண்ணு, நீ என்னை விட்டு போ, நீ போய் என்ன பண்ணு, நல்ல நிலம் ஏதோ அதை பார்த்து போ. நீ ரைட் டர்ன் எடுத்தினா நான் லெஃப்ட் டர்ன் எடுக்கிறேன், நீ லெஃப்ட் டர்ன் எடுத்தினா நான் என்ன பண்ணுறேன், ரைட் டர்ன் எடுக்கிறேன் அப்படின்ட்டார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் யாராவது ஒரு வசதியான ஒரு நபர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? இப்படி ஒரு ஸ்தானத்தில் அதிகாரம் செல்வாக்கு நிறைந்த ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து இப்படி வர முடியுமா ஈஸியாக? ரொம்ப கஷ்டம். அதை ஆபிராம் என்ன பண்ணுகிறார், அன்றைக்கு லோத்தின் இடத்துல இந்த வார்த்தைகளை சொல்கிறார், நீ போ, உனக்கு முன்பதாக என்னென்னலாம் இருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்றார். இப்போது ஆபிரகாமுடைய இருதயத்தை பாருங்கள், தனக்குன்னு ஒரு பேராசை இல்லாமல் லோத்துக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. போ லோத்து, நீ போய் செலக்ட் பண்ண முதல்ல. ஏன்னா ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் என்னை எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். நான் வந்து குப்பையில் இருந்தாலும் என்ன ஆசீர்வதிப்பார், நான் வந்து வனாந்திரத்தில் தான் ஆசீர்வதிப்பாருன்னு ஆபிரகாமுக்கு நம்பிக்கை. அதனால தான் தைரியமாக சொல்லார், நீ போ, உன் கண்ணு முன்னாடி என்னென்னலாம் உனக்கு எடுத்துகிட்டு போகணும்னு தோணுதோ. சில பேர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பிரச்சனை நடந்தால் போ எடுத்துகிட்டு போ, என்ன வேணாலும் என்ன பண்ணு, உன் கண்ணில் என்னென்னலாம் மாட்டுதோ எடுத்துகிட்டு போ, நாசமாக போ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு போகிறவங்களுக்கு இப்படிலாம் வாழ்த்தி அனுப்புவாங்க. ஆனால் ஆபிரகாம் இப்படிலாம் பண்ணலை. உனக்கு முன்பதான் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுகிறார். 10வது வசனம் பாருங்கள், வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்தனதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. பாருங்க, லோத்து இப்போ ஏர் எடுத்து பார்க்குறாரு, ஏர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு யோர்தானுடைய சமவெளிகளில் அவருக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஆகிடுச்சு. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த இடத்துல போனால் நம்ம பிழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, நல்லா தண்ணி ஓலம் இருக்குது, நல்லா செழுமையாக இருக்குது, இந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த இடம் எப்படி இருந்ததான் பார்க்க, ஏதேன் தோட்டத்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்ததான், ரொம்ப செழிப்பாய் வளமாக இருந்தது அப்படின்ட்டு லோத்து உணர்றார். அந்த இடத்த பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, போக ட்ரை பண்ணுறாரு. இப்போது பாருங்கள், இந்த வசனத்தில் ரொம்ப லோத்து ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை ஆபிரகாம் இடத்துல. இல்லை, இவ்வளவு கட்டி காத்து பராமரித்து இந்த ஒரு ஸ்டேஜில் வச்சுருக்கிற அந்த ஆபிரகாம் பார்த்து, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் தான் வயசில் பெரியவங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுட்டு மிச்சம் மீதி இருந்தால் நீங்கள் கொடுங்க அப்படி சொல்லியிருந்தால் ஆபிரகாம் கெட்ட நல்லத்தையாக கொடுத்துருப்பாரு. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். லோத்தே நீங்கள் தான் அப்படின்ட்டு ஆபிரகாம் இடத்துல சான்ஸ் கொடுத்துருந்தாலும் ஆபிரகாமுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல நிலத்தை ஒரு கொஞ்சம் பார்ட்டை யாருக்கு தான் தந்திருப்பாங்க, லோத்துக்கு கண்டிப்பாக தந்திருப்பார். ஆனால் லோத்தினுடைய வாயிலிருந்து அது வரவே இல்லை, கடைசி வரைக்கும் வரல அந்த வாய்.
ஆபிரகாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இவ்வளோ ஒரு கட்டி காத்து ஒரு ஃபேமிலியாக ஆக்கியிருக்காரு, நமக்குன்னு ஒரு ஆடு மாடுகள் ஒரு வேலைக்காரர்லாம் கொடுத்துருக்குறாரு, நீங்கள் எடுத்துக்கோங்க பரவாயில்ல, நீங்கள் முதல்ல போங்க அப்படின்னு அந்த வாய் வரல. ஆனால் என்ன பண்ணுகிறார்? அமைதியாக இருக்கிறார். லோத் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் தான் என் சொந்தக்காரங்க, நம்மளாம் சகோதரர்கள், நீங்கள் வயசில் அனுபவத்தில் நீங்கள் பெரியவங்க, நீங்கள் எடுங்க முதல்ல, நீங்கள் எடுத்துகிட்டு போக என்ன இருக்கோ அதை எனக்கு கொடுங்கன்னா ஆபிரகாம் சிறப்பானதையே தந்திருப்பார் லோத்துக்கு. ஆனால் என்ன பண்ணல, அந்த வாய் லோத்துக்கு வரவில்லை அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஆபிரகாம் லோத்துக்கு அநேக காரியங்களை பண்ணியிருக்கலாம், ஆனால் லோத் எதையுமே அவனுடைய மனசில் எடுத்துக்கவே இல்லை. அந்த விட்டு கொடுக்கறதுக்கான குணம் என்ன பண்ணலை ஆபிரகாம். பாருங்கள், அவருக்கு முன்பு தான் இருக்கிறது விட்டு கொடுக்குறாரு. ஆனால் லோத்துக்கு இந்த விட்டு கொடுக்கணுன்ற எண்ணமே என்ன பண்ணலை, வரவே இல்லை. அப்படியே தான் இருக்கிறார் கடைசி வரையும். இப்போது இன்றைக்கி விட்டு கொடுக்கறது சின்ன பசங்கள்லேருந்து இப்போ யாருக்குமே வர்றதில்லை இல்லை. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டு நீ திருப்பி கேட்டு பாருங்கள், அதுக்கு நீங்கள் பெரியவங்ககிட்டே வாங்கிட்டு போயிடலாம் இல்லை. அதனுடைய கை இப்போ வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க கூட அவங்க கொஞ்சம் கை சோர்ந்து போயிடும் போல், அது அவ்வளோ க்ரிப்பாக என்ன பண்ணும் பிடிச்சி வச்சுருக்கோம் அந்த குழந்தை, அதுக்கிட்ட சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது, வாங்கிட முடியாது. அப்போது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த விட்டு கொடுக்குற விஷயம் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது இல்லை. ஆண்டவராக பார்த்து ஒருத்தனை பக்குவப்படுத்தலைன்னா அது கண்டிப்பாக யாருக்குமே வராது. இப்போது அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு தானுங்கள, இந்த நபர் எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறார், குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ரொம்ப, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த காரியத்தை அவன் மூஞ்சிலேயே தூக்கி போட்டேன் பாஸ்டர், விட்டு கொடுத்துட்டேன் பாஸ்டர், நீயே வச்சுக்கூடா, நீயே போய் தொலை அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், அவங்ககிட்டே தூக்கி போட்டேன் பாஸ்டர், நான் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் பாஸ்டர், அன்றைக்கி வந்தேன் பாருங்க, நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கார் அப்படின்வாங்க. போய் தொலை அப்படின்றது அல்லது மூஞ்சில் தூக்கி போடுறது விட்டு கொடுக்கறது கிடையாது, விட்டு விசிறுவது, விட்டு தொலைவது அல்லது விட்டு கொடுப்பதுனா என்ன தெரியுமா, உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை விட்டுட்டு அதை எதிராளிக்கு கொடுப்பது. விடுவது கூட்டல் தருவது தான் விட்டு கொடுப்பது. இன்றைக்கி என்ன மனசு இல்லை, விட்டு விட்டு தொலைச்சிட்டேன் பாஸ்டர், நான் பாருங்கள் என்ன பண்ணிட்டேன், விட்டு கொடுத்துட்டேன் பாஸ்டர், அவ்வளோதான். அது விட்டு கொடுக்கறது கிடையாது. போய் போ போ நீ எடுத்துகிட்டு போ, என்னெல்லாம் எடுக்கிறியோ எடுத்துகிட்டு போ, இது விட்டு கொடுக்கறது கிடையாது. விட்டு கொடுக்கறதுனா உங்களுக்கு அது பயங்கரமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், ஆனால் அதுக்கு ஒரு போட்டியாக ஒரு ஆள் நிற்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரிப்பா நீ எடுத்துக்க. இப்போது நானும் யாராவது ஒரு தம்பியும் பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த கீபோர்டு, அவனும் சண்டை போடுறான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு, நான் சொல்கிறேன் இல்லை எனக்கும் வேணும், நானும் வாசிக்கணும் அப்படின்ட்டு. நான் பார்க்குறேன் ஒரு சூழ்நிலை, சரி நீயே வாசி, அதாவது மனசார அவனுக்கு தருவது, அதுதான் விட்டு கொடுக்குறது. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு போ வை, எப்படி இருந்தாலும் போய் எப்படின்னா விளங்காமல் போட்டோம் அந்த கீபோர்டு, அது எப்படின்னா நாசமாக போட்டோம், மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியில் பல்ல காமிச்சிட்டு என்ன பண்ணுறது, எடுத்துக்கோ சூப்பராக இருக்கும், அது விட்டு கொடுக்குற குணமே கிடையாது. வேதத்தில் சொல்லுகிற விட்டு கொடுக்கறது கிடையாது. இது விட்டு கொடுக்குறதுனா சரிப்பா ஓகே நீ வாசி, எவ்வளோ நாள் உன்னால் வாசிக்க முடியும் வாசிட்டு அப்புறமா எனக்கு தான் நானும் வாசிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் வளருவோம், இதுதான் விட்டு கொடுக்குறது. இன்றைக்கி என்ன பண்ணுறது, இந்த குணம் அநேகருக்கு கிடையாது. அதில் ஒரு ஈகோ, அவன் முதல்ல விட்டு கொடுக்க சொல்லு, நான் விட்டு கொடுக்குறேன், இவங்கள முதல்ல விட்டு கொடுக்க சொல்லு, நான் என்ன பண்ணுறேன் பிறகு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அநேக காரியங்களை பண்ணுகிறோம். ஆபிரகாமை போல் நம்ம விட்டு கொடுப்போம்னு சொன்னால் அந்த விட்டு கொடுக்குறதுக்கே ஆண்டவர் தனி ஒரு ரிவார்டு வச்சுருக்கிறார். அல்லேலூயா, அதுக்கே தனி ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. இப்போ வரும்போது நம்ம பார்க்கலாம். மூன்றாவதான கதவை ஆபிரகாம் திறக்கிறார் பாருங்கள், நிலைத்திருக்கும்படிக்கான கதவை தனக்கு திறக்கிறான். நிலைத்திருக்கும்படிக்கான கதவை தனக்கு திறக்கிறான் ஆபிரகாம். 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். மூன்றாவது பாருங்கள், இந்த வசனத்தில் பார்க்குறோம், லோத்துக்கு விட்டா போதும்னு என்ன ஆயிடுச்சு, ஸ்கூல் பெல் விட்ட மாதிரி, ஸ்கூல் பெல் அடித்த மாதிரி விட்டா வீட்டுக்கு போகலான்ற மாதிரி ஆபிரகாம் இடத்துலேருந்து எப்போ ரிலீஸ் ஆகுனே காத்திருந்தான் போல் ரொம்ப நாள். விட்ட உடனே சமபூமிக்கு கிளம்பி போயாச்சு, அவனுடைய கூடாரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியாச்சு போயாச்சு நம்ம பார்க்குறோம் அந்த வசனத்தில். அப்போது
இந்த இருவரும்கான அந்த ஒப்புரவு, அந்த அன்பு, ஐக்கியம் அன்றையோட கட்டானது தான். அதுக்கப்புறம் லோத்தினுடைய லைஃப் தனி, ஆபிரகாமுடைய லைஃப் தனி. அதுதான் கடைசி சான்ஸ், அதுதான் கடைசி நேரம், அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட். அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும். ஆபிரகாம் எங்கே வாழ்கிறாரு? ஆபிரகாம் எங்கே வாழ்கிறாருங்க? ஆமாம், ஆபிரகாம் கானானில் வாழ்கிறார். இப்போ மூணாவது பாருங்கள், ஆபிரகாம் திறந்த மூன்றாவதான கதவு பாருங்கள், நிலைத்திருக்கும்படிக்கான கதவை தனக்கு திறந்தான். இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். எல்லா காரியமும் சூழ்நிலை மாறின பிறகு லோத்து அவனுடைய கூடாரத்தை எல்லாம் பிள்ளை குட்டிங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணியாச்சு? போயாச்சு அந்த இடத்துல சோதோமுக்கு நேராய். லோத்து இந்த சமவெளியை தேர்ந்தெடுத்தான்னு வாசிக்கிறோம். யோர்தானுக்கு பக்கத்தில் கிழக்கே நோக்கி ட்ராவல் பண்ணுறார் இவர். கடைசியாய் ஆபிரகாமும் லோத்தும் கடைசியாக ஒருவர் பார்த்துக்கிட்டு ஒரே வீட்டில் இருக்கிறது அன்றைக்கி தான் ஃபைனல். இப்போ கிளம்பி போகிறாங்க. அப்படியா இவர்கள் 2 பேரும் பிரிந்தார்கள்னு வசனம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், ரொம்ப கவனமாக முக்கியமான ஒரு சம்பவம் இங்கே நடக்குது. ஆபிரகாம் கானானிலே வசிக்கிறார். ஆனால் லோத்து எங்கே வசிக்கிறார்? லோத்து எங்கே வசிக்கிறார்? எடுத்த உடனே சோதம் போயிட்டாரா? அந்த சமவெளிகளில் தங்குறாரு போய் முதல்ல. அடுத்து சோதோமுக்கு பக்கத்தில் போய் டென்ட் அடிக்கிறாருன்னு இருக்குது வசனம். ஆங்கில வேதாகமத்தில் ஹி எக்ஸ்டெண்டட் ஹிஸ் டென்ட் அப்படின்னு. அதாவது சோதோம் இங்கே இருக்குன்னா அதுக்கு நேராக ஒரு நாளாக என்ன பண்ணுறாரு? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வரார். அப்படியாய் லோத்து அவனுடைய கூடாரத்தை சோதோமுக்கு நேராக நகற்றினான் என்று வாசிக்கிறோம். சோதோமுக்கு நேராக போயாச்சு. இப்போது சோதோம் பக்கத்தில் போயாச்சு இந்த லோத்து. அப்போது அவனுடைய கூடாரத்தை பெயர்த்து அந்த இடத்துல வைக்க மட்டும் செய்யலை, அதை சோதோமுக்கு நேராக ஒரு நாளும் என்ன பண்ணுறாரு? அப்படியே அடிச்சுக்கிட்டே போகிறாரு டென்ட்டை. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாரு? அந்த பக்கமாக அந்த லோத்து போகிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது இவர் போனது பிரச்சனை இல்லை, ஆனால் போன இடத்துல ஜனங்க எப்படி இருந்தாங்க? தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியங்களை செய்த ஜனங்கள் அப்படின்ட்டு. அதாவது அதை குறித்து எப்படி சொல்கிறாங்கன்னா, சோதோம் கொமோராவில் நடந்த அந்த அக்கிரமம், அநியாயம் பேப்பர் பேனால் எழுத முடியாத அருவருப்பு அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும். அப்படியான ஒரு மோசமான ஒரு இடத்தை நோக்கி தான் இந்த லோத் என்ன பண்ணுகிறார்? நகர்ந்து போகிறார்னு பார்க்குறோம். ஆனால் ஆபிரகாம் எங்கே இருக்கிறாரு? ஆபிரகாம் எங்கே இருக்கிறாரு? ஆபிரகாம் எடுத்துகிட்டு நேராக கூடாரத்தை எடுத்துட்டு, நீ அப்படி போறியா? நான் பாரு உன்னை விட கெத்தாக வாழ்ந்து காமிக்கிறேன், உன்னை விட சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறேன், நீ சமபூமிக்கு தானே போனேன், நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு என்ன பண்ணல? ஆபிரகாம் போல அதே இடத்துல நிலைச்சிருக்கிறார். அவர் போனது, அந்த இடத்த விட்டு போனது யார்? லோத்து தான் போனாரே தவிர ஆபிரகாம் அதே இடத்துல தான் என்ன பண்ணுகிறார்? உறுதியாக இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருந்த ஒரு மனுஷன். ஆபிரகாம் ஆண்டவருடைய நேரத்துக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருந்த ஒரு மனுஷன் ஆபிரகாம். ஆனால் லோத்துக்கு இந்த உறுதி கிடையாது, இந்த நிலைத்து நிற்கணும் அப்படிலாம் கிடையாது. விட்டால் போதும், நேராக கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டு. பாருங்கள், ஆபிரகாமுக்கும் லோத்துக்குமான பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள் இந்த வசனத்தில். ஆபிரகாம் விசுவாசத்தில் நடந்தான், லோத்து தரிசனத்தில் நடந்தான், தரிசித்து நடந்தான். ஏப்ரஹாம் வாக்ட் பை ஃபெய்த், பட் லாட் வாக்ட் பை சைட். லோத்து கண்ணில் பார்த்து சூஸ் பண்ணி போனவன், ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒரு மனுஷன். பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஒரே வீட்டில் வளர்ந்தாலும் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் 2 பேருக்கும் 2 குணாதிசயம். ஆபிரகாம் வானத்தை நோக்கி பார்த்தவன், ஆண்டவரை நோக்கி பார்த்தவன். ஆனால் லோத்து சமபூமி எங்கே, அவனுக்கு அந்த நேரத்துக்கு ஆடு மாடுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த நேரத்துக்கு செட்டில் ஆனால் போதும் அப்படின்ட்டு தரிசித்து நடந்தவன் லோத்து. அப்போ லோத்து பார்க்குறாரு, எங்கெங்கெல்லாம் புல் தர இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஆடு மாடு நல்லா மேய்க்கலாம், எங்கே எதை போட்டால் எப்படி நம்ம டெவலப் ஆகலான்றது தான் அவனுடைய கவனம் முழுக்க. ஆனால் ஆபிரகாமுடைய பார்வை ஆண்டவர் மேலே மட்டும்தான் இருந்தது, ஆண்டவரையே நோக்கி இருந்தது அந்த கடைசி வரைக்கும். அதனால தான் ஆபிரகாம் நிலைத்து அதே இடத்துல நிற்கிறாரு. நிலைத்து நிற்காத தன்னுடைய கண்ணை ஆண்டவருக்கு நேராய் பார்க்காத லோத்து தான் என்ன பண்ணுகிறார்?
தூர போகிறார். ஆபிரகாம் அதே இடத்துல தான் என்ன பண்ணுகிறார்? நிலைத்திருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். நிலைத்திருக்கும்படிக்கான கதவை திறக்கும்படியான சாவி என்ன பண்ணுகிறார்? நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியாய், அவருடைய சித்தத்துக்கு நிலைத்திருக்கும்படியாய், அவருடைய சீசன், அவருடைய காலத்துக்கு நம்ம காத்திருக்கும்படியாய் ஆண்டவர் அந்த சாவிகளை நம்மளுடைய கைகளில் தருகிறார். இப்போ இந்த சாவியை போட்டு யார் திறக்கிறான்றது தான் மெயின். நம்ம திறப்போமா மாட்டோமான்னு தான் மெயின். நிலச்சிருப்போமா, இல்லை திடீர்னு ஏதாவது வந்துடுச்சுன்னா, சமபூமி வந்துடுச்சுன்னா, கண்ணுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு உடனே போயிடுறோமா அப்படின்ட்டு யார் பார்க்குறா? ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போது எல்லா தேவனுடைய ஜனத்துக்கும் இந்த நிலைத்திருக்கும்படியான அனுபவம் எல்லாருக்கும் அவசியமானது. நம்ம உறுதியாக நிற்கும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். 4வதான கதவை லோத் திறக்க முடியாமல் போனது. ஆனாலும் ஆபிரகாம் இந்த 4வது கதவையும் யார் தான் திறக்கிறா? ஆபிரகாம் தான் திறக்கிறார். ஆசீர்வாதத்துக்கான கதவை தனக்கு திறந்தான். ஆசீர்வாதத்துக்கான கதவை ஆபிரகாம் தனக்கு திறந்தார். 14 17 வசனம் வரைக்கும் வாசிப்போம். லோத் ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, 4வதான கதவை ஆபிரகாம் திறக்கிறாரு. இந்த கதவு ஆசீர்வாதத்துக்கான கதவை திறக்கிறார். அன்றைக்கு பாருங்க, ஆபிரகாம் லோத்தை விட்டு, அல்லது லோத் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போன பிறகு, லோத்து தான் போகிறாரு. ஆனால் அந்த பிரிவு ரெண்டு பேருக்குமான பிரிவு அது. ஆனால் அந்த இடத்துல இருந்தது ஆபிரகாமாக இருந்தாலும் தூர போனது லோத்து தான். அப்போது லோத்து ஆபிரகாமை விட்டு தூர போனாலும் ஆபிரகாமுக்கு அந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? சொந்தக்காரன் என்ன பண்ணியிருக்கோம்? கண்டிப்பாக இருந்திருக்கும். ஈவு இறக்கம் இல்லாத ஆள்லாம் கிடையாதுல்ல. ஆபிரகாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பார். இவ்வளோ நாள் லோத்தினுடைய சத்தத்தை கேட்டிருப்பார். லோத்து கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருப்பார். லோத்து எங்கேயாவது போனால் ஆபிரகாம் பின்னாடி போயிருப்பார். லோத்துன்னு ஆபிரகாமின் இடத்துல ஆலோசனை கேட்டிருப்பார், எங்கே ஆடு மாடுகளை மேய்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு பிறகு என்ன பண்ண முடியாது? லோத்தை அந்த ஒரே வீட்டில் வச்சு பார்க்க முடியாது. அந்த ஐக்கியம் கிடையாது இதுக்கு பிறகு. இப்போது கண்டிப்பாக ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பார்? ரொம்ப சோகமாக இருந்திருப்பார் கொஞ்ச நாட்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்படி சோகமாய் அந்த பிரிவை கஷ்டமாக ஏற்றுக்கிட்ட அந்த ஆபிரகாமுக்கு ஒரு நாள் தேவனுடைய குரல் கேட்குது. ஆபிரகாமே என்ன பண்ணு? ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறார் திருப்பி ஆண்டவர். பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் பாருங்கள், மண் எப்படி இருக்கோ அதை மாதிரி உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன், உன்னை பயங்கரமாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார் ஆண்டவர். பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு நடந்தது. எப்போ? லோத் பிரிந்து போன பிறகுலேருந்து. அந்த பிரிவுக்கு ஈடுகட்டுற வகையில், இல்லை அதை காட்டிலும் ஈடுகட்டுற ஒரு வகையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுச்சு? லோத்தினுடைய வாழ்க்கையில் போக முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தான் அது வந்துச்சு. லோத்தின் இடத்துல ஆண்டவர் எதுவுமே பேசலை. கடைசியில் அழிக்கும் போது தூதர்களை அனுப்புனதோடு சரி, ஆபிரகாமின் இடத்துல தான் அந்த ப்ராமிஸ் பண்ணுறார். வாக்குத்தத்தத்தை திருப்பியும் கொடுக்குறாரு, திருப்பியும் ப்ரூவ் பண்ணுறார் ஆண்டவர். திருப்பியும் அந்த ஆசீர்வாதனுடைய கதவை என்ன பண்ணுகிறார்? ஆபிரகாம் திறக்கிறாரு. ஆண்டவர் அதுக்கான வழியை, அந்த சூழ்நிலை, அவரான நேரத்தில் அந்த வார்த்தைகளை தருகிறார். இப்போ ஆபிரகாமை கூப்பிட்றாரு, ஆபிரகாம் கம் அவுட், வா, உனக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் வச்சுருக்கிறேன், என்ன பண்ண நீ வா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டையே என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், ஆபிரகாமனுடைய பேட்டர்னை தான் ஆண்டவர் ஃபாலோ பண்ணியிருக்கார். இந்த வசனம், இந்த அதிகாரம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஆபிரகாம் லோத்துக்கு இடத்துல என்ன சொல்லுகிறார்? பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார்? லோத்தே நீ நிமிந்து பார், உன் முன்னாடி இருக்கிறத பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்ட்டு. இதே தான் ஆபிரகாம் லோத்தின் இடத்துல சொன்னார். லோத்தே நீ கண்ணை நேரெடுத்து பார், உனக்கு முன்பதாக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துப்போ. நீ ரைட் போனீங்கன்னா நான் லெஃப்ட் போகிறேன், நீ லெஃப்ட் போனால் நான் ரைட் போகிறேன். இதே பேட்டர்ன் ஆபிரகாம் லோத்துக்கு சொன்னதை தேவன் ஆபிரகாம் இடத்துல சொல்கிறார். இப்போ ஆபிரகாம் எழுப்புறார் ஆண்டவர், எழுப்பி சொல்கிறாரு, நீ லோத்துக்கு சொன்ன பற்றியா, மேலே எடுத்துப்பார், என்ன வேணுமோ எடுத்துக்கோ. இப்போ நான் சொல்கிறேன்டா, என்ன பண்ணு? அது டாலாம் போடல ஆண்டவர் அந்த உரிமையில். நான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன், நீ லோத்துக்கு சொன்னல, நீயே லோத்துக்கு இவ்வளவு பெரிய நன்மையை செய்வேன்னா நீ என்ன நம்புகிற ஆள், உனக்கு நான் எவ்வளோ நன்மையை செய்வேன்.
லோத்துக்கு என்ன சொன்னியோ அதை தான் நான் உனக்கு சொல்கிறேன், வா நீ இப்போ கண்ணை ஏறெடுத்துப்பார் அப்படின்றார். உனக்கு இப்போ லோத்துக்கு 2 ஆப்ஷன் தான், நீ லெஃப்ட்டு போனால் ரைட்டு, ரைட்டு போனால் லெஃப்ட்டு. இங்கே ஆபிரகாமுக்கு 4 ஆசீர்வாதம், நீ கிழக்கப்போ மேற்கப்போ வடக்கப்போ தெற்கப்போ எங்கெங்கெல்லாம் போறியோ அதெல்லாம் உனக்கு அப்படின்ட்டார். லோத்து பெற்றதோ ஒரு இடம், ஆபிரகாமுக்கு ஊரே தேசம்தான், ஊரே சொந்தக்காரங்க தான், அவனுக்கு ஒரு தேசமே அவனுடைய கண்ட்ரோல் தான். பாருங்கள், ஆபிரகாம் லோத்துக்கு எதை விதைத்தாரோ அதை விட 100 மடங்கு ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விதைக்கிறார். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைக்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் நிலைத்திருந்தார், சமாதானம் பண்ணார், விட்டு கொடுத்தாரு, ஆசீர்வாத கதவை திறந்தார். லோத்து பாருங்க, போனவர் தான் லோத்து. ஆசீர்வாத கதவையும் திறக்கல, எதுவுமே திறக்கல. லோத்து போய் நல்லா செட்டில் ஆகிட்டார், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல போய் அங்கே ஜாலியாக செட்டில் ஆகிட்டார். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதம் தந்தார். அன்றைக்கி எங்கெங்கெல்லாம் உன் இஷ்டம், எங்கெங்கெல்லாம் நடந்து திரியணும், உன்னுடைய இடமா ஆக்கணும்னு நினைக்கிறியோ ஆக்கு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்க்குறீங்க? அல்லேலூயா. எல்லாருமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணுன்ற நான் எல்லாரும் ஆண்டவருக்கு ஏதோ ஆபிரகாம் ஏதோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் தான் அந்த ஆண்டவர் பயங்கரமாக செயல்பட்டார், இப்போல்லாம் ஒன்றும் காணும் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கும் அதே ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறார் ஆண்டவர், வேறு வழியில் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். உண்மையிலே வா எதிர்பார்க்குறீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் லோத்தை போல் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த இடத்துல நிலைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதுதான் முக்கியம். யாபேஸ் சொல்கிறார், தேவரீர் நீரனை ஆசீர்வதித்து, முதல்லையே அந்த ஆசீர்வாதம் தான் கேட்குறாரு. ஏன்னா யாபேஸ்க்கு நல்லா தெரியும், உலகத்தில் என்ன இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அதை பயன்படுத்தக்கூட நமக்கு உயிர் இருக்காதுன்னு தெரியும். முதல்ல கேட்குறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அப்புறம் தான் எல்லையை பெரிதாக்கும் மதக்காரன் என்னோடு கூட தீங்கு. ஃபஸ்ட்டு என்ன வைக்கிறாரு, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்றார். யாக்கோபு என்ன பண்ணுறாரு, யாக்கோபுக்கு தெரியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போனோன்னா ஏசா நம்மளை கண்டம் துண்டமாக என்ன பண்ணிடுவான், வஞ்சரம் வீண் ஃப்ரை பண்ணுற மாதிரி என்ன பண்ணிடுவான், நல்லா வெட்டி எங்கேயாவது வீசி போட்டுருவான்னு தெரியும். நல்ல ஒரு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், யாக்கோபு ஒரு நல்ல புத்திசாலியான தந்திரமான ஒரு நபராக இருந்தாலும் புத்திசாலியான ஒரு நபர். எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு அதை அனுபவிக்கணும்னா உயிர் வேணும், அது யார் தான் வேணும், ஆண்டவர் தான் வேணும்னு போய் என்ன பண்ணியாச்சு, அங்கே விழுந்தாச்சு. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெரிய ப்ரெஷியஸான ஒரு காரியம். அது இல்லைன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய ஆஸ்தி இருந்தாலும் லோத்தை போல் என்ன தான் பண்ண முடியும், அதை வச்சு வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர அதை அனுபவிக்க என்ன பண்ண முடியாது. கடைசியாகி பாருங்கள், நான் 5 நிமிஷம் இருக்குது, முடிச்சிடலாம். 5ஆவதான கதவை ஆபிரகாம் திறக்கிறார் பாருங்கள். நன்றி சொல்லுவதற்கான கதவை ஆபிரகாம் திறக்கிறார். நன்றி சொல்லுவதற்கான கதவை தனக்கு திறந்தான். 18வது வசனம், கடைசி வசனம் வாசிப்போம், முடிக்கலாம். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, இங்க இவ்வளவு நேரமும் ஆண்டவர் சொன்ன இடத்துல தான் என்ன பண்ணுகிறார், நிலச்சிருக்கிறார். கானானில் தான் நிலச்சிருக்கிறார் ஆபிராம். ஆனால் இப்போ ஆண்டவரே ஆபிராமுக்கு ஒரு புதிய வழியை திறக்கும் பொழுது இப்போ தான் அந்த எப்ரோனுக்கு நேரம் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொல்லாத வரைக்கும் அங்கேயே தான் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போனால் என்ன தான் வரும், கண்டிப்பாக பிரச்சனை, கண்ணை மூடிட்டு சொல்லலாம், பிரச்சனை தான் வரும். இப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, நீ இப்போ கிளம்பி போ அப்படின்னு. இப்போது ஆபிராம் அவனுடைய கூடாரத்தை பெயர்த்து எப்ரோனிலே வந்து செட்டில் ஆகிறார். ஆனால் லோத்து இன்னும் எங்கே தான் இருக்கார், சோதோமில் தான் இருக்கார். ஆபிராம் எங்கே இருக்கார், ஆபிராம் எப்ரோன்லேயும் லோத்து சோதோம் அருகே அங்கே இருக்கிறாங்க. 2 பேருக்கும் 2 வித்தியாசமான அனுபவம், 2 வித்தியாசமான இடத்துல அவங்களுடைய கூடாரத்தை என்ன பண்ணுறாங்க, போட்டிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். லோத்தும் தான் அவனுடைய வீடை கூடாரத்தை பெயர்த்து எடுத்துகிட்டு போய் சோதோம் அருகே அந்த யோர்தான் சமவெளியில் வச்சார். நன்றி சொன்னாரா, வசனம் இருக்கா அப்படி? அதான் அந்த ஸ்கூல் பசங்க எப்படா இந்த 4 மணி ஆகும் 3 மணி ஆகுன்ற மாதிரி விட்டால் போதும், நம்ம போய் செழிப்பாக இருந்தால் போதும், அங்கே போய் ஆண்டவரும் வேணாம், பலி செலுத்துறதும் வேணாம், ஆராதிக்கிறதும் வேணாம், வேறு என்ன தான் வேணும், வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் தான் அவனுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், ஆபிரகாம் போனதே ஒரு புது இடத்துல போய் ஒரு பலி, அவன் குடும்பத்தையே அவனுடைய சொத்து ஆஸ்தியை செட்டில் பண்ணுறதுக்கே பல மாதம் ஆகிடும்.
ஆனால் அவ்வளோ வேலைப்பாடு மத்தியிலையும் ஆண்டவருக்கு பலி செலுத்தினான்னு வாசிக்கிறோம் இல்லை? எவ்வளோ பிஸியாக இருக்கிறோன்றது மேட்ரு இல்லை, ஆண்டவருக்கு எப்படி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இந்த இவ்வளோ காரியம் வந்துருச்சு ஆண்டவர் இந்த வாரம், அதனால தான் என்ன பண்ணேன், சபைக்கு லேட்டாக வந்துட்டேன், கொஞ்சம் பலி செலுத்த வந்து லேட் ஆகிடுச்சு ஆண்டவரே, இவ்வளோ காரியம் வந்துருச்சு ஆண்டவரே, நிறைய பேர் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி ப்ரேயர் என்ன ஆகிடுச்சு, பலி செலுத்த முடியல, கொஞ்சம் தூபம் காட்ட முடியல உமக்கு. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நாள் நீங்கள் தூபம் காட்ட மறந்துட்டிங்கன்னா பிசாசு தூபம் போட்டு போயிட்டே இருப்பான். கரெக்டாக? ஒரு நாள் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஓடுறவங்க நடக்கிறவங்க நிற்கிறவங்க உட்காருவீங்க படுத்துருவீங்க, அவ்வளோதான். பிசாசுக்கு ட்ரிக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு எங்கே தட்டணும் அப்படின்ட்டு. அதனால தான் ஓடுறவங்களை காலில் தட்டினா தான் கீழே விழுவான் இல்லை? அவனை போய் கையை பிடிச்சி இழுத்தா எப்படி மேனேஜ் பண்ணி ஓடிடுவான். பிசாசுக்கு வீக் பாயிண்ட்லாம் தெரியும். உங்களுக்கு உங்களுடைய வீக் பாயிண்ட் தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? அவன் எல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சுருக்கான் நோட் பண்ணி. பாருங்கள், லோத்து போனால் நன்றியை செலுத்தலை, ஆபிரகாம் போகிறாரு, அவ்வளோ பிஸியின் மத்தியிலும் அந்த புது சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும், ஆண்டவருக்கு ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு என்ன பண்ணுது, அந்த மனசு வருது. ஆபிரகாமுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். இவ்வளோ இடங்களிலும் ஆபிரகாம் எப்படி ஆண்டவருக்கு இருக்கிறார், எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு நம்ம போகும் பொழுது அல்லது செய்யும் பொழுது அந்த இடத்துல யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமாம், அநேகர் பல இடங்களுக்கு போவாங்க, அவங்க இடத்துல அவங்களுடைய பேர் புகழ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்களுடைய பேக்கில் என்னென்னமோ எடுத்துகிட்டு போவாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுக்கு வாட்ச்மேனாக போட்டுட்டு போயிடுவாங்க. ஆபிரகாம் எந்த இடத்துல எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்தின ஒரு நபராக இருந்தார். இன்றைக்கி 5 காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். 5 முக்கியமான கதவுகளை ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் திறந்தார். சமாதானத்திற்கான கதவை திறந்தார், விட்டு கொடுப்பதற்கான கதவை திறந்தார், நிலைத்திருக்கும்படிக்கான கதவை திறந்தார், ஆசீர்வாதத்துக்கான கதவை திறந்தார், நன்றி சொல்லுவதற்கான கதவை திறந்தார். இன்னும் நன்றி சொல்லுவதற்கு டைம் அதுவாலாம் வராது, நீங்கள் தான் என்ன பண்ணணும், டைம் எடுக்கணும். இப்போ இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் இருக்கும்ல. இன்றைக்கி இப்போது இங்கே சர்ச் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல்லையும் என்ன பண்ணுறீங்க, ஆண்டவருக்கு ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணுறீங்க. இப்போ வராமல் எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டிலே ஆராய்ச்சிக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி எங்கே என்ன பண்ணி பலிபீடத்தை கட்டினான், வீட்டில் இருந்துகிட்டே தேங்க்ஸ் ஜீசஸ், தேங்க்யூ ஸோ மச் அப்படிலாம் சொல்லலை ஆபிரகாம் இல்லை. அவனுக்கான பிரயாசத்தை, அந்த வேர்வை என்ன பண்ணுகிறார், அந்த கிரயத்தை செலுத்துகிறார். அவன் போய் கட்ட ஆரம்பிக்கிறார், பலிபீடத்தை கட்டி அதில் பலி செலுத்தி ஆண்டவருக்கு என்ன பண்ணுகிறார், நன்றி செலுத்துக்க. இன்றைக்கி 2 ரோல் மாடல் நமக்கு முன்பதாய் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் இந்த அதிகாரத்தில் வந்து. லோத்துனுடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய வாழ்க்கை. லோத்துவையும் நீங்கள் பின்பற்றலாம், ஆபிரகாமையும் பின்பற்றலாம். லோத்து பாருங்கள், சமாதானத்துக்கான கதவையே திறக்கல, கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவும் இல்லை, அந்த கதவையும் திறக்கல. நிலைத்து நிற்கணும் ஒரு இடத்துல அப்படின்றதையும் கிடையாது. அடுத்து ஆசீர்வாதத்துக்கான கதவையும் திறக்கல. கடைசியில் இவ்வளோலாம் வழி நடத்தினார் ஆண்டவர், நன்றி சொல்லுவோம் அட்லீஸ்ட், அந்த கதவையும் திறக்கல. போன இடத்துல போனது தான். பிறகு நம்ம வருகிற மாதத்தில் பார்க்கலாம், இதை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். 2 ரோல் மாடல் இருக்குது. யாரை சூஸ் பண்ணணுமோ ஆண்டவர் உங்கள் கையில் என்ன பண்ணுகிறார், சாய்ஸ் தரார். யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணுக்கு பலபலன் படுற இடத்துக்கு போகலாமா, இல்லது ஆண்டவருடைய தரிசனத்துக்காக ஆண்டவர் காண்பிக்கிற அந்த பாதைக்காக வெயிட் பண்ணுறோமா, நிலச்சிருக்கிறோமா, விட்டு கொடுக்குறோமா, சமாதானம் பண்ணுறோமா, நன்றி சொல்கிறோமான்னு யார் பார்க்குறா, ஆண்டவர் பார்க்குறார். யாரெல்லாம் ஆபிரகாமை போல நான் இருக்கணும், அவருடைய அடிச்சோடை நான் பின்பற்றணும், நான் சமாதானம் நான் பண்ணணும், நான் விட்டு கொடுக்கணும், நான் முதல்ல ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், நிலச்சி இருக்கணும், நான் ஆண்டவருக்காக நான் முதல்ல கனி கொடுக்கணும் அப்படின்ட்டு யாரெல்லாம் விரும்புகிறோமோ நம்ம கண்களை ஏறெடுத்து எழுந்து நிற்போம். நம்ம லோத்துக்கு முன்பதாய் பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் லோத்து ஜஸ்ட் மிஸ், அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் ஒரு நூல் இலையில் அதை இழந்து போன ஒரு நபராய் காணப்பட்டார். ஆனால் ஆபிரகாம் பொறுத்து நிலைத்து நின்ற ஒரு மனுஷன். ஆபிரகாமுடைய பெயர் இன்றைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது விசுவாசத்தின் தகப்பன்னு வாசிக்கிறோம். நம்ம லோத்தை குறித்து அப்படி ஒரு பெயர் நம்ம பார்க்க முடியல. உதாரணத்துக்கு நம்ம எந்த உதாரணம் எடுத்தாலும் விசுவாசமாகட்டும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறவங்களாக இருக்கட்டும், அல்லது ஆண்டவரை பின்தொடர்கிற ஒரு நபராக இருக்கட்டும், இன்றைக்கும் பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவருடைய செயல், ஆண்டவருடைய கரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்னு குறித்து நம்ம இன்றைக்கி மேன்மை பாராட்டுறோம்.
இதுக்கெல்லாம் காரணம் இந்த 5 காரியத்தை ஆபிரகாம் அன்றைக்கு செய்தார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பார்களாம். விட்டு கொடுக்கிற யாரும் இதுவரையிலும் கெட்டு போனதே இல்லை. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஆபிராமை போல அந்த சாவி கொத்து உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. அதை யூஸ் பண்ண தெரியாமல் லோத் அதை முடக்கி வச்சுட்டா, அவ்வளோதான். ஆபிராம் அதை ஞானமாய் நடத்தின. ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகின ஆபிராம், கர்த்தருடைய வழி நடத்துதலை அறிந்து செயல்பட்ட ஆபிராம். அவனுக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், வாக்கு பண்ணிட்டார். அதை சுதந்திரிக்கணும்னா அவர் எதெல்லாம் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். அந்த லோத்து பிரிந்த பிறகு ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் தனியாக பேசுகிறார். லோத்து இருக்கிற வரைக்கும் வேற பாதை. ஆனால் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த உடனே ஆபிராமுக்கு வித்தியாசமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்து, ஏற்கனவே கொடுத்ததை திரும்ப அதை ரினிவல் பண்ணுறது போல புதுப்பித்து கொடுக்கிறார். நீ இப்போ எவ்வளவு தூரமோ அவ்வளோ நட, ஒரு இடம் இல்லை, உனக்கு பூமி அனைத்தும் உனக்கு தான் சொந்தமான தரப்போறாண்ட. இன்றைக்கு இந்த ஆசீர்வாத கதவுகள் உன் கையில் இருக்குது. கீ ஆபிராமை போல நீங்கள் திறக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். பாருங்க, எத்தனையோ காரியங்களில் நீங்கள் விட்டு கொடுத்துருக்கிறீங்க, மன்னிச்சிருக்கிறீங்க, சமாதானத்தோடு கூட போயிருக்கிறீங்க. கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. உனக்குன்னு ஒரு வழியை திறக்காம விட்டுருவாரா? உன் கையில் கொடுத்துருக்கிறார், கொத்து சாவியை உன் கையில் கொடுத்துருக்கிறார். இன்னும் நீ 5 இல்லை, இதை விட அதிகமான கதவுகளை திறக்க முடியும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் புதிய வழிகளை திறந்து, கர்த்தர் உன்னை ஆபிராமை போல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அதை உன் மூலமாய் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் அதை எதிர்பார்த்திருக்கிறார். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலும் கரங்களை உயர்த்தி ஆபிராமை போல அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் எதையெல்லாம் ஆபிராமுக்கு அனுமதித்தாரோ அதையெல்லாம் மனப்பூர்வமாய் அவன் செயல்படும் போது ஆபிரகாமுக்கு செய்வதற்கு கர்த்தர் மனப்பூர்வமாய் எல்லாவற்றையும் செய்து அவனை ஆசீர்வதித்து நடத்தினீர். அவனை பின் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தகப்பனாய் மாற்றினீர். இன்றைக்கு நாங்கள் ஆபிரகாமை குறித்து நாங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்த இந்த ஆபிரகாம் வாழ்க்கையை நாங்கள் தியானிக்கிறோம். ஆனால் லோத்தினுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்க முடியாமல் போகிறது. இந்த நாளிலும் கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக வாசல்கள் திறக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதே இந்த நாளிலும் யாரெல்லாம் மன்னிக்க வேண்டுமோ, ஆண்டவரே சமாதானம் பொருந்த வேண்டுமோ, அவர்கள் சமாதானம் பொருந்த கர்த்தர் உதவி செய்யுங்க. யாருக்கெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ, மனப்பூர்வமாய் விட்டு கொடுக்கணும்னு விரும்புகிறார்களோ, கர்த்தர் அதை விட்டு கொடுக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் தந்து நடத்துங்க. ஆண்டவரை எது நடந்தாலும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த தகுதியை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. மாத்திரமல்ல, கர்த்தர் நடத்தி வந்த, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இன்னும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய கதவுகளை திறக்க, உமக்கு பிரியமானவைகளை செய்ய ஆவியானவர் உதவி செய்ய நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள், இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் அநேக ஆசீர்வாத கதவுகளை இவர்கள் திறப்பார்களாக. திறக்கக்கூடாதபடி இவர்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிற எல்லா இருதய கடினங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்னால் வைத்த அந்த ஆசீர்வாதத்தை போல உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சுதந்திரித்து கொண்டு இன்னும் பின்பற்றி வர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தாழ்த்தி பிள்ளைகளை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து யாரெல்லாம் கர்த்தருடைய அந்த கீ வாங்கியிருக்கிறீங்களோ, ஆசீர்வாத அந்த சாவி கொத்து வச்சிருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். நீங்கள் தான் திறக்க போகிறீங்க. அநேக கதவுகளை, நான் அடைக்கப்பட்டு கிடக்கிற கதவுகளை திறந்து அதை சுதந்திரிக்க போகிறேன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். நீங்கள் திறக்க போகிறீங்க. அநேக கதவுகளை நீங்கள் தான் திறக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் நடத்த போகிறார், ஆலோசனை கொடுக்க போகிறார். கர்த்தர் உன்னை யாருக்கு முன்னாலே தலை குனிந்து போக விடமாட்டார், யாருக்கு முன்னாலே வெட்கப்பட்டு போக விடமாட்டார். எல்லாருக்கும் முன்னாலே கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். நீ யாருடைய கரத்தையும் எதிர்பார்த்திருக்க மாட்ட, கர்த்தர் கரத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிற பிள்ளையாய் கர்த்தர் உனக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பாராக. நல்ல பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.